ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெட் வெல்வெட் ப்ரௌனி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ரெசிபி போட்டாச்சு. இதுவும் என்னோட பிஸ்னஸ் ரெசிபி தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பர்ஃபெக்டாக ஒரு பவுலில் உருக்கின வெண்ணெய், சர்க்கரை ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்கு, ஒரு எக்கு, 2 எக்கு மொத்தமாக, ஒரு எக்கு ஒரு டைமில், இன்னொரு எக்கு ஒரு டைம்லேயும் போட்டு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கணும். வினிகர் கொஞ்சம், வெனிலா எசன்ஸு, ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி நான் ஜலிச்சு வச்சுருக்கேன். மைதா, கொக்கோ பவுட்ரு, பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு போட்டு ஜலிச்சு வச்சுருக்கேன். அது மாதிரி ஜலிச்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. ரெட் கலர் கொக்கோ பவுடரோட ஜாயின் ஆகும்போது கலர் வேரி ஆகும். எப்படின்னு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் போட்டுக்கோங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக வேணாலும் போட்டுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி வேணுமோ. பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. டின்னில் ஊற்றி நம்ம பேக் பண்ணிடலாம். இதுக்கு மேலே க்ரீம் சீஸ் லேயரும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சாக்லேட் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் உள்ளேயும் கொஞ்சம் வெளியவும் இருக்க மாதிரி இந்த மாதிரி உள்ளே தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணிடலாம். டூத் பிக் வச்சு பார்த்துக்கோங்க. ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி பீஸ் வேணுமோ பீஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குது பார்த்தீங்களா? செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ வரப்போகுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட்டை பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். நான் எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.